காலை வணக்கம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வைண்ட நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. வழக்கம் போல உங்க கூட வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருணன், ஆனந்தி. வணக்கம் வருண். வணக்கம், காலை வணக்கம் உங்களுக்கு. இந்த பாசிட்டிவான மார்னிங்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது எந்த விஷயத்தை பத்தி பேசினாலும் ஒரு பாசிட்டிவான மோட்டிவ்லயே பேசலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, நீங்க நிஜமாவே ஒரு பாசிட்டிவான விஷயம் பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த பாசிட்டிவான விஷயம் நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம லைஃபே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறது உண்மை. ஓகே, அப்போ நம்ம உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பத்தி பேச போறீங்களோ? ஆமா, ஹெல்த் ஓரியன்டட் ஒரு விஷயம் பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டாபிக்ல, அதாவது ஸ்கிரிப்ட்ல தான் நான் பார்த்திருக்கேன், நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பத்தி எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. என்ன சொல்றது நான் அதை பத்தி? இந்த மாதிரி இருக்க பல பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரம் முழுக்க ஃபோலிக் ஆசிட் அவேர்னஸ் வீக்கா வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகே, நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இதை சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் நான் வந்து கூப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கே. ஆப்வியஸ்லி இப்போ ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம். அந்த முத்திரையை பற்றி நான் இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு என்ன முத்திரைன்னு கற்றுக்கிட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு முத்திரையை நாம் நலமாக இருப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்க இருப்பது இருதா முத்திரை, அதாவது இருதயத்தை சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த முத்திரையை வந்து நம்ம சோதனையின் அடிப்படையில் ஒரு 20 நபர்களுக்கு செய்து பார்த்து அவர்களினுடைய இரத்த அழுத்தம் மற்றும் இருதய துடிப்பு, அவர்களுடைய சிறுநீரக செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த முத்திரை வந்து மிக அதிகமான பலன்களை கொடுத்ததை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து இருதய அறுவை சிகிச்சை செஞ்ச பின்பு ஒரு 3 மாதம் கழித்து வந்திருந்தார். அவருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். ஒரு 2 அடி தூரம் நடந்திருந்தாலே மூச்சு வாங்கும். இன்னொன்று வந்து வெளி காற்று பட்டுச்சுன்னா உடனே சளி பிடிச்சிக்கிறோம், தொண்டை அடைப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவருக்கு வயது வந்து ஒரு 70க்கு மேலே. அதே சமயத்தில் ஒரு 20 வயது நபரும் ஆரோக்கியமான நபரும் இருந்தார். அவருக்கும் இந்த முத்திரை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்படி வந்து பலதரப்பட்ட மக்கள், பெண்கள் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே ஒரு 3 நாட்களிலேயே தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இப்படி பலவிதமான மக்களையும் நாங்கள் இந்த முத்திரை செயல்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அவங்ககிட்டேருந்து சோதித்து பார்த்ததில் இருதயத்தை சீராக இயக்குவதற்கு எல்லா வயதினருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த முத்திரை வந்து மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இந்த நடக்கும்போது மூச்சு வாங்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது வந்து உடனடியாக நிவாரணம் தருகிறது. அவரால் வந்து ஒரு 10 அடி தூரம் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர் இந்த முத்திரை ஒரு அரை மணி நேரம் செஞ்சு முடித்த பின்பு ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து சாதாரணமாக நடந்து வந்தார் எங்களோட. அந்த அளவுக்கு இந்த முத்திரை வந்து அவருக்கு சளி பிடிக்கலை, இப்போ எந்த ஒரு இருமலும் வரல, இருதய ஆப்ரேஷன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு தூரம் வந்து இந்த முத்திரை பலன் தந்துச்சு. இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுடைய கைகளில் வணக்கம் வச்சுக்கிறது. பெரும்பாலும் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் வணக்கம் வைப்பது என்பது ஒரு அருமையான முத்திரை முறை. இன்றைக்கு நாம் இதை மறந்து விட்டதுனாலேயே பலவித நோய்கள் வருகிறது. தயவுசெய்து இனிமேலும் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு நாளைக்கு 10 முறையாவது வணக்கம் வைத்து கொள்ளுங்கள். யாரையாவது பார்த்தா ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வணக்கம் வச்சுட்டு நடு விரலை மட்டும் அப்படியே மடித்து உள்பக்கமாக அப்படியே வச்சுக்கணும். மோதிர விரல் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். மற்ற சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒன்றை ஒன்று தொடாமல், மணிக்கட்டும் தொடாமல் பிரித்து வைத்திருக்க வேண்டும். நெஞ்சு பகுதிக்கிட்ட அப்படி வச்சுக்கணும். எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் வணக்கம் வைத்து நடுவிரலை மட்டும் மடித்து உள்ளே தொட்டு மோதிர விரல் நுனிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு மற்ற 3 விரல்களையும் பிரித்து வைத்திருக்க வேண்டும். மணிக்கட்டு விலகி இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். புரியுதுங்களா? இந்த முத்திரைக்கு பேர் இருதா முத்திரை. இந்த முத்திரையினுடைய பலன்கள் மிகவும் அற்புதமானவை. உங்களுடைய சுவாசம் சீராகும், நடையில் தளர்ச்சி சரியாகும், இருதய தசைகள் பலம் பெறும், உங்களுடைய இருதய தமனிகள் அந்த இரத்த ஓட்டத்தை சரியாக நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். மனிதர்களாகிய நமக்கு அறிவு என்பது ஒரு மிகப்பெரிய பலம். அந்த அறிவானது நமக்கு சரியான நேரத்தில் சரியான உபாயத்தை வழங்குமானால் அது மிகப்பெரிய பலம். அப்படி ஒரு பலத்தை உங்களுக்கு இந்த தொடர் வழங்கி கொண்டிருக்கும்.
விரல்களே மருத்துவர் என்பதை மறக்காமல் இருங்கள். நாள்தோறும் உங்கள் விரல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய விரல்கள் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக ஆயுள் முழுவதும் உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ உபாயம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகேடா. ஸோ முத்திரையோடு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்த நீ சொல்லு, ஏதோ ஒன்று சொல்ல வர அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. எதுவுமே சொல்ல வரல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு காலைல அப்சர்வ் பண்ண அதை நான் சொல்ல சரியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி முத்திரையெல்லாம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு ஏஜ் குரூப்புக்கு தான் வந்து இதெல்லாம் செட் ஆகும், மற்றவங்களாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே இந்த முத்திரை இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூட் செட், அதாவது மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சீரான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே மூட் ஸ்விங்ஸ்லாம் வருமா, பட் பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து நிறைய பேருக்கு இப்போலாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால. ஸோ இந்த முத்திரையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கோவமே உள்ள உருவானா கூட அதை நம்ம வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கான கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஓகே, நீ ஏதோ நல்ல விஷயம் சொன்ன அப்படிங்கிறனால எழுத்து பேசாம ஒரு பிரேக்குக்கு போயிடலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை. வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருணன் ஆனந்தி கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நலம் அன்புடன் பகுதியில் சித்த வைத்தியர் அருண் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரவலான பிரச்சனை இருக்குது சமூகத்தில் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி பேச போகிறாரு. இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய பேர் அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் என்ன மருத்துவ முறையில் இதை அணுகுனாலும் சித்த வைத்தியம் தான் சிறந்தது அப்படிங்கிற முறையில் வந்து இந்த பிரச்சனையை பற்றி ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக வராரு நம்மளோட சித்த வைத்தியர் அருண். ஓகே, இந்த பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது எந்த பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்களா? ஓகே, குழந்தையின்மை அப்படிங்கிறது அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போலாம் நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. இதை பற்றி நான் வந்து நிறைய ஷோஸ்லாம் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிலிருந்தே தெரியுது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பரவலாக அதிகமாகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட அணுகுமுறை இல்லை ஒரு நிறைய பேர் கொடுக்குற கைடன்ஸாக இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறையா வகையில் தப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் குழந்தையின்மை நோயை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதை தான் சொல்லலாம். இந்த நோய்க்கு காரணம் இருபாலருமே, இல்லை பெண்கள் மட்டும்தான் இந்த நோய்க்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செயலுக்கு காரணங்கிற நம்ம குறிப்பிட முடியாது. ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து பிரச்சனை இருக்கலாம். அந்த விழிப்புணர்வு இப்போ தான் மெதுவாக தமிழ் சமூகத்தில் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நோய்க்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுட்டு அந்த நோயிலேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். இது வந்து ஒரு குறைபாடு தான், இந்த நோயின் கூட குறிப்பிட்றதுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல முன் வரணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு உயிரணுக்கள் இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கட்டும், உயிரணுக்களின் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடாக இருந்தாலும் சரி, இல்லை உயிரணுக்கள் கூடிய செயல்திறனில் இருக்கக்கூடிய குறைபாடாக இருந்தாலும் சரி, அதற்குரிய எளிய மருந்துகள் மூலமாக அவங்க அதை சரி பண்ணிக்க முடியும். இல்லை உயிர் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள்னால அவங்களுக்கு உயிரணுக்கள் சரியாக உற்பத்தியாக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதையுமே நம்ம வந்து எளிய கைவத்தியத்தின் மூலமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிலக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை கட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையான காரணங்கள் வந்து இந்த குழந்தையின்மைக்கு வந்து சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தையின்மைங்கிறத வந்து சில பேருக்கு அதனை பற்றிய புரிதல் இல்லாமல், எப்பப்போ சேர்ந்தால் இந்த குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அது ஒரு காரணமாக இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம மருத்துவரை சந்திச்சிட்டோன்னா அதுக்குரிய தீர்வுகளை வந்து எளிமையான தீர்வுகள் வந்து கொடுப்பாங்க. இப்போது அதற்குரிய சந்தேகங்கள், விளக்கங்கள் இதெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டே இருக்காமல் பக்கத்தில் உள்ள மருத்துவரை சந்திச்சிங்கன்னா அதற்குரிய எளிய விளக்கங்கள் மூலமாகவே சில பேருக்கு இயல்பாகவே அந்த குழந்தை பேர் அமைகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ணக்கூடிய சித்த மருந்துகளும் இதற்கு இருக்குது. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்கள் குறைபாடுக்கு வந்து நிறைய மருந்துகள் சொல்லப்படுது. அது வீட்டு மருந்துகள் மூலமாகவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்து அதுக்குரிய பரிசோதனை செஞ்சு இதற்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சில விஷயங்களை வீட்டு மருந்துகள் மூலமாகவே சரி பண்ணிக்க முடியும். இப்போ முக்கியமாக உயிரணுக்கள் குறைபாடு தான் இருக்குது, இல்லை உயிரணுக்களுடைய செயல்திறனில் குறைபாடு இருக்குன்னா எளிமையான மருந்துகள் மூலமே அதை சரி பண்ணிக்க முடியும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அமுக்கராசோர்ணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஓரிதழ் தாமரை பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை பூனைக்காளி பொடியாக இருந்தாலும் சரி, நிலப்பனக்கிழங்கு பொடியாக இருந்தாலும் சரி, நெரிஞ்சில் பவுடராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உயிரணுக்களினுடைய உற்பத்தியையும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் செயல்திறனையும் இயல்பாக கூட்டக்கூடியவை. பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிலக்கினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை சினைப்பையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகள்னு சொல்லக்கூடிய பிசிஓடியாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பை சுவரில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு எளிமையான மருந்தாக நம்ம வந்து குமரி பக்குவத்தை வந்து நம்ம சொல்லுவோம். குமரி பக்குவங்கிறது வந்து கத்தாழையில் செய்யக்கூடிய ஒரு லேகியம். அந்த குமரி பக்குவத்தை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது இது வந்து 1 நாள் 2 நாளில் சரியாகக்கூடிய பிரச்சனையாக இல்லை.
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதற்கு வந்து கால அளவு இருக்குது. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே இந்த மருந்துகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் தான் இந்த குழந்தை பேரின்மை அப்படிங்கிற அந்த குறைபாட்டிலேருந்து நம்ம வெளிவர முடியும். எளிமையான சித்த மருந்துகளில் ஆரம்பித்து இதற்குன்னு உள்ளக்கூடிய பெரிய மருந்துகள் நிறையா இருக்குது. அதை முறையான சித்த மருத்துவரை அணுகி உங்களுக்குரிய பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைமைங்கிற விஷயமே இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியும். தமிழ் சமூகத்தில் வந்து 10 குழந்தை 12 குழந்தை பெற்ற கதைகள்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டிலேயே அந்த நிலைமையெல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு குழந்தைக்கே வந்து பல்வேறு வகையான செயற்கையான முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வருடம் பொறுமையாக அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை முற்றிலுமாக நம்ம குணமாக்க முடியும். ஓகே, அப்போ எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம சித்த வைத்தியத்தில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. அதில் பயன்படுத்தினாலே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இல்லையா? சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் திருப்பி இன்னொரு புது பிரச்சனை பின்னாளில் வராது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பசுமை உணவுகள் பகுதிக்கு வந்தாச்சு. ஜூஸ் குடிக்க போகிறோம். ஜூஸ் குடிக்கவா? ஜூஸ் குடிக்கணும். பிரேக் டைத்துல நம்ம சொல்லுவோம் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன விஷயம்? காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சோம். பட் இந்த ஜூஸ்க்கும் அந்த ஜூஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீ வந்து எதா இருந்தாலுமே அப்படியே சுற்றி வச்சுட்டே வரேன். என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்குது. என்ன ஜூஸ்? இந்த அகத்திக்கீரை இருக்கிறது. அகத்திக்கீரை அதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு தெரியல. நம்மளோட உணவு பழக்கத்தில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. பட் இந்த அகத்திக்கீரையை வந்து நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஜூஸாக குடிச்சிருங்களேன், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அகத்திக்கீரை ஜூஸ் பற்றி சொல்கிறதுக்காக வராரு நம்ம புதுச்சேரி சரவணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அகத்திக்கீரை கார இனிப்பு சாறு. எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை, பூண்டு, தேங்காய் பால், தேன் பால், மிளகு சீரகப்பொடி. முதல்ல கொஞ்சம் அகத்திக்கீரையை இதில் போட்டுக்கிறோம். அது அகத்திக்கீரை சுவை எவ்வளோ இருந்தால் தாங்கும், அதில் சாப்பிட முடியுமோ அவ்வளோ போட்டுருவோம். ஏன்னா இது இல்லை சிறு கசப்பு உள்ள கீரை. இது அகத்தில் உள்ள தீ வயிற்றில் உள்ள சூடை வந்து சமப்படுத்தி சமமாக வச்சுருக்கோம். குளிர்ச்சியாக ஆக்கிடும் வயிற்றை. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இந்த வயிற்றில் இருக்கிற புண், இந்த அல்சர் நோய் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இது பண்ணும். இது கூட திட்டமான அதாவது மைல்டான காரம் சேர்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதிக காரம் சேர்த்து செய்யக்கூடாது. சாம்பார் வச்சாலோ சூப் வச்சாலோ மைல்டான காரம் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்ல சுவையும் லேசான சிறுகசப்போடு கூடிய வைத்தியத்துக்கு உண்டான மருத்துவமும் இதில் கிடைக்கும். கொஞ்சமாக அகத்திக்கீரை போட்டுக்கிறோம். ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கிறோம். கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறமா தேவைக்கேற்ப மிளகு சீரகப்பொடி அப்புறம் கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறோம். முதல்ல இதை க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கிறோம். இது அந்த அகத்திக்கீரை ஜூஸை இப்படியாகவும் குடிக்கலாம், தப்பு இல்லை. இது நல்ல மருந்து தான். ஆனால் இந்த சுவையில் குடிக்க யாரும் விரும்ப மாட்டாங்க அகத்திக்கீரையை. அதனால் சுவையை மாற்றி இந்த சாராக போட்டு தரோம். அதுக்கு தான் இந்த தேங்காய் பாலும் தேன் பாலும். இந்த பூண்டு கூட அகத்திக்கீரை சேரும்போது வாயுவையும் போக்கும், அதே நேரத்தில் அகத்தில் உள்ள அந்த தீ சூடையும் குறைக்கும். இது காம்பினேஷன். அதான் இது கூட இது சம அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சம அளவு தேங்காய் பால். இனிப்புக்கு எவ்வளோ அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்புக்கான தேன் பால் சேர்த்துக்கணும். இப்போ சுவையான அகத்திக்கீரை கார இனிப்பு சாறு தயாராக இருக்குது. இது ரொம்ப நல்ல உணவு. இது வந்து குழந்தைங்க காலையில் கொடுத்தீங்கன்னா உடல் சூடு சமமாக வச்சுருக்கும். ரொம்ப நல்ல உணவு, உடல் தெம்பை கொடுக்கும். பெரியவங்களுக்கு வந்து குடல் புண் இந்த மாதிரி அல்சர் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 4-5 நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்கிற அந்த வலி அதெல்லாம் குறைஞ்சி மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல சாறு இது. இதை வந்து செறிவூட்டி இருக்கும். இந்த அகத்திக்கீரையை செறிவூட்டி இருக்கும். எப்படி செறிவூட்டுனா தேங்காய் பால் அமிர்தத்துக்கு நிகரான சுவையுள்ள தரமான தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கும் போது இது வந்து ரொம்ப உடனடியாக வேலை செய்யக்கூடிய மருந்து வகையான சாறு. இது ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம்.
அகத்திக்கீரை ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? நீங்களாம் குடிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக தெரியும், பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை? நல்ல விஷயம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம், பல விஷயங்கள் வந்து ஜூஸ் அப்படிங்கிற பேரில் சுகர்லாம் அள்ளி கொட்டி போய் நான் வந்து டயட்டில் இருக்கேன், அதனால ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ சுகர் அதில் போட்டுருவாங்க. ஆமாம், அந்த பழத்தோட ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும், பழத்தோட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. பட் எனிவே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறவரும் வந்து இந்த அகத்திக்கீரை ஜூஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அப்படியே சக்கரெல்லாம் போட்டு அதை டைல்யூட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவரோட பேச்சு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், டைல்யூட்டடாகவே இருக்காது. ஆமாம், இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து போடுறேன், கொஞ்ச நேரத்தில் வந்து வரவே தெரியலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனால் அதுவும் ரெகுலராக பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதுக்கான இந்த கில்ட்டி ஃபீலிங் கூட நமக்கு இருக்காது, பழகி போயிடுறதுக்கு நம்ம தப்பு பண்ணுறது. கரெக்டாக அப்படி தான் ஆயிடுச்சு தெரியுமா? நீங்கள் சொல்கிறது வந்து 100% ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். ஒரு 10 years பிஃபோர் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப கரெக்டாக வளர்த்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்து தப்பு அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் நிறைய பேர் வந்து நான் வந்து இவங்க செய்கிறாங்க அப்படின்னு ஏன் சொல்லலாம், நம்மளும் வந்து இந்த சமூகத்தில் ஒருத்தங்க தானே. ஸோ நம்ம செய்கிறது வந்து நம்மளுக்கு தப்புனே தெரியாமல் அந்த குற்ற உணர்வே இல்லாமல் மறுத்து போச்சுன்னே சொல்லலாம். ஆமாம், ஒரு சில பேருக்கு வந்து இங்கே நம்ம ரோட்டோரத்தில் குப்பை போடுறது அப்படிங்கிறது மன வருத்தமாக இருக்கும், முக்கியமாக அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு நம்ம போட்டால் கூட வந்து வந்து கவலைப்பட போகிறது கூட கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிங்கப்பூரில் அவர் வந்து குப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தாராம், அதை போடுறதுக்கே அவருக்கு பயமாக இருந்தான். பட் இந்தியாவுக்கு வந்தோன்னே தானே அவரோட கை இப்படி போச்சான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுச்சான், சே நம்ம எவ்வளோ ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கோம், தான் நம்ம கண்ட்ரி மேலே போய் நம்மளுக்கு இவ்வளோ மரியாதையே இல்லாமல் போச்சு பாருங்க. நம்ம குப்பை வந்து இங்கேயே போட்டு நம்மளுக்கு பழகினதுனால இங்கே வந்தோன்னே அந்த தாட் வருது, அந்த கண்டினியூ பண்ணணும். அப்படி அது வந்து நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆமா, நம்ம வந்து இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லி முடிச்சுக்கோ. ஓகேவா? இன்னைக்கு நம்ம இறையன்பு சார் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சாமானியர்களுக்கெல்லாம் இருக்க இந்த குற்ற உணர்வு இதே வந்து மற்றவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பத்தி அவர் பேச போறாரு. பார்த்தலாமா? சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்வு பல நேரங்களில் வசதி படைத்தவர்களுக்கு இல்லாமல் போய்விடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து உணர்ச்சி வசப்படுதல் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு தன்மான உணர்வு, ஒரு வெட்க உணர்வு அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஆர்கே நாராயணுடைய ஒரு கதை நாகான்னு சொல்லிட்டு, அதில் என்னென்னா ஒரு சின்ன பையன் இருப்பான், அவங்க அப்பா பாம்பாட்டியாக இருப்பார், ஒரு பாம்பு வச்சுருப்பார், அந்த பாம்புக்கு பேர் நாகான்னு. அந்த பாம்பை கூட்டிகிட்டு போவார், அது மகுடி வாசிப்பார், அந்த பாம்பை ஆடும், அப்புறம் வந்து அதை வச்சு நிறைய வித்தெல்லாம் காமிப்பார், காசு கிடைக்கும், வீட்டுக்கு வருவார், அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படியே அந்த பாம்பாட்டி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு பிஸ்கட் இந்த பையன் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ வந்து மேலே ஒரு குரங்கு குட்டி இருக்குது. இவன் பிஸ்கட்டை சாப்பிட்றதுன்னா அந்த குரங்கு இறங்கி வருது. இவன் ஒரு பிஸ்கட்டை கொடுத்துருக்கான், அந்த குரங்கு வாங்கியிருக்கு. அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பாம்பாட்டி வந்து நான் பாருப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு, அந்த குரங்கு வாங்கும்போது அதை கெட்டி அது கடிக்காத மாதிரி அதை பிடிச்சி கொண்டு வந்து அதை கீழே இறக்கி கட்டி போட்டு ஒரு கூண்டில் அடைச்சிட்றா. அப்படி இப்போ வந்து அந்த குரங்கையும் பழக்கிற. அப்படி குரங்கையும் பறக்கணுன்னா, குரங்குகளை உங்களுக்கு தெரியுமே, கரணம் போடு, அதை போடு, இதை போடுன்னு அதுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாம்பு குரங்கு ரெண்டும் எடுத்துகிட்டு போனால் இப்போ வந்து நல்ல காசு வர ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா இவங்க அப்பாவை காணோம். இந்த சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான், அந்த நாகா மட்டும்தான் இருக்குது. என்ன ஆச்சு, இவங்க அப்பா வந்து வரும்போதெல்லாம் வழியில் என்னென்னா ஒரு வீட்டு பக்கம் நிற்பார், அங்கே போய் ஏதோ பேசிகிட்டு இருப்பார், இவனை துரத்தி விட்ருவார். என்னென்னா இவனுக்கு வந்து இந்த பையனுடைய அப்பாவுக்கு மனைவி செத்து போயாச்சு, இந்த பையனுடைய அம்மா இல்லை. அப்போ அங்கே ஒரு பெண் இருக்கா, அவள் வந்து இவனுக்கு கொஞ்சம் வருமானம் வரதை பார்த்தோன்னே அவன் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரு நாள் இவனை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. இவன் குரங்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ பாம்பு மட்டும்தான் இருக்குது. இந்த பையன் அந்த பாம்பை வச்சு இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் மகுடி வச்சு அப்படி இப்படி வச்சு ஏதோ ஒரு சொற்ப வருமானத்தை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாம்புக்கு வயசாகி போச்சு, அதை ஆட சொன்னால் ஆடுறதும் இல்லை, அது தலையை கூட அசைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு பயங்கர கோபம், இப்படி பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் அப்பான்னு. வளர்ந்துட்டான், இவனும் ஓரளவு வளர்ந்துட்டான், ஒரு இளைஞன் மாதிரி ஆயிட்டான். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? சரி, இந்த பாம்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேசாமல் கொண்டு போய் வெளியவாது விட்டுட்டு வந்துடலாம், அது பொழைச்சிக்கிட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்துகிட்டு போகிறான். ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் அந்த பாம்பை எடுத்து வெளியே விட்டுட்டு, நாகா நீ வெளியே போ அப்படின்னோடனே அந்த பாம்பு இப்படியே கொஞ்சம் அதுக்கு போகக்கூட தெரியல, கொஞ்சம் நேரம் அப்படியே தடுமாறுது, பார்வை கிருவை எல்லாமே கம்மியாக போயிடுது, இப்படி தடுமாறுது.
அப்போ திடீர்னு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்து இதை பாரு நீ என்னமோ பண்ணிக்க எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இப்படி மேலே பார்க்குறான், ஒரு பருந்து பறந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவனுக்கு பயமாகி போயிடுது. ஐயோ இந்த பருந்து இந்த நாகாவை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஏய் நாகான்னு ஓடி போய் அதை மறுபடியும் எடுத்து அது தன்னுடைய பாக்ஸ்லேயே வச்சு எடுத்துக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு வரான். அந்த பாம்பு கையை விட்டு போனால் போதும்னு நினச்சவன் அந்த பருந்தை பார்த்த உடனே அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை டப்புன்னு பிடிச்சி அமுக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறான், இந்த பாரு இப்படியே இருந்தேன்னா நான் எப்படியும் உன்னை விட்டுட்டு தான் போகிறேன், நான் உன்னை வச்சுக்கிட்டே இருப்பேன்னு மட்டும் மனசில் நினைக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கதை முடியும். மிக அற்புதமான ஒரு கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களால விட முடியல, உறவுகளை விடு அப்படி டப்புன்னு. பெரிய வசதி படைத்தவங்க டப்புன்னு உறவை கட் பண்ணிடுறாங்க. இன்னையோட இவன் வேலை முடிஞ்சது, இதுக்கு மேலே இவனை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி இருக்க முடியல அவங்களால. அதுதான் இன்னமும் நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி இன்னும் நிட் பண்ணி வச்சுருக்கிறதே இந்த எளிய மக்களுடைய அன்புனால தான் இந்திய சமூகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. எனவே வாழுகிற போது அன்பு செலுத்துவது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயலாக இருக்கும். அன்பை காட்டிலும் உயர்ந்த செயல் எதுவும் இல்லை, அன்பை காட்டிலும் சிறந்த தவமும் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். ஓகே, அழகான பொன் வார்த்தைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இப்போ அடுத்த பொன் வார்த்தைகளை படிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஓகே, படிக்கிறது அப்படின்னா என்னப்பா இங்கேயும் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பு, ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புக் எப்பவுமே இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டி தானே. இன்னைக்கு இந்த புக்கில் இருக்கிற நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் அவரை பற்றின புக் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேருவின் ஆட்சி பதியம் போட்ட 18 ஆண்டுகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு. ரமணன் அவர்கள் எழுதியிருக்காரு. 115 ரூபாய் இந்த பொக்கிஷத்தோட விலை. இதில் பார்த்தீங்கன்னா நேருவோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு, அவரோட அரசியல் முடிவுகள் எப்படி இருந்துச்சு, அவரோட ஆட்சியில் ஏற்பட்ட ரொம்ப கணக்கிட முடியாத முன்னேற்றங்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க, பின்னடைவுகள் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு பொதுவான நூல் அப்படின்னு சொல்லலாம். நேருவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்கும். அதுவும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் நிறைய பேர் புதுசாக நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த வரிசையில் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும். ஆமாம், இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 6th Sense பப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க. இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஓட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார இடத்துல பாலிடிக்ஸ் பற்றிலாம் பல விஷயங்கள்லாம் பேசுகிறோம். பட் அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களை பற்றிலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாகணும். ஸோ ரொம்ப ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நேருவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வரலாறு மிக முக்கியம். ஆனால் நிறைய பேர் வரலாறுனாலே தூங்கிடுறாங்களே அப்படின்னு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புக் அப்படிங்கிறனால தான் இதை நம்ம தேர்ந்தெடுத்து இதை பற்றி பேச போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மளே கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு அவேர்னஸ் ஏற்படுத்த போகிறோம் ஃபோலிக் ஆசிட் பற்றி. ஆமாம், ஃபோலிக் ஆசிட்னா என்ன ஏது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளோட ஒரு கைனகாலஜிஸ்ட் நம்ம கொஞ்ச நேரத்தில் பேச போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வெத்னி அனந்தி என் வருண். இன்னைக்கு ஃபோலிக் ஆசிட் அவேர்னஸ் வீக் இதை பற்றி பேச போகிறோம். அப்படின்றதுக்கு அப்புறம் நமக்கு பல விஷயங்கள் தெரியல. அதானே எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிடை பற்றி பேச போகிறோம். ஐயோ அது ஒரு கொடூரமான விஷயமாச்சு, அதை பற்றி என்ன பேச போகிறாங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த ஆசிடோட கதையே வேற. ஃபோலிக் ஆசிட்னா என்னன்னு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு யார் வந்திருக்கா? ஆமாம், இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கௌரி மீனா வந்திருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வானகரம்ல இருந்து. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். இந்த ஃபோலிக் ஆசிட்னா என்ன? நாங்களும் ஷோக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்து ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு எக்ஸாக்டாக புரியல. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். ஓகே, டு பி வெரி சிம்பிள், ஃபோலிக் ஆசிட் இஸ் அ வைட்டமின். ஓகேங்களா? அதை பிரித்து பார்த்தீங்கன்னா வைட்டல் அமின். இது ரொம்ப தேவையான விஷயம் ஃபார் த பாடி. ஆசிட்னு சொல்லும்போது கேட்கும் போதே கஷ்டமாக இருந்தது. பட் இட் இஸ் நாட் கரோசிவ் ஆர் எனி திங். நீங்கள் நினைக்கிற மாதிரியான பயப்படுற மாதிரியான ஆசிட் கிடையாது. ஓகேங்களா? இது விட்டமின் B1, 2, 3 நிறைய இருக்குது. அதில் விட்டமின் பியில் 9th பொசிஷன். இது B9ன்னு சொல்லுவோம். அண்ட் ஃபோலிக்குங்கிற வேர்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா க்ரீக் வேர்ட்லேருந்து வி ஹவ் டிரைவ்ட். இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் அப்படி தான். இட் மீன்ஸ் க்ரீன்ஸ், ஃபோலியேஜ், க்ரீன்ஸ், கீரை, அவ்வளோதான் அது. ஸோ கீரை, பச்சை காய்கறிகளில் இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின், அவ்வளோதான். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன் முக்கியம்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ என்ன ரோல் அது நம்ம பாடியில் ப்ளே பண்ணுதுங்கிறது. நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்லாக எடுத்து பார்த்தோன்னா செல்குள்ளே நியூக்ளியஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே DNA, RNAன்ற நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாருக்கும், போத் மென் அண்ட் விமன், 2 பேரும் வளர்கிற குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக ரொம்பவே தேவை. ஓகே, இந்த ஃபோலிக் ஆசிட் எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்மளோட உணவு பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு அந்த காலத்துலேருந்து ரொம்ப சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் டைரெக்டாக இல்லையா? ஓகே, இருக்குது, ஆனால் இல்லை. அந்த மாதிரி நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளோட டயட், இந்தியன் டயட்
ப்ரிடாமினெட்லி வெஜிடேரியன், ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய டயட். பட் அந்த வே ஆஃப் குக்கிங் நம்மளுடைய கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆக அந்த ரிஃபைன்மெண்ட் குவிசீன் அப்படிங்கிற அந்த ருசிக்காக சமைக்கிற உணவு முறைகள் வந்த அப்புறம் அந்த இதில் இருக்கக்கூடிய சத்து வந்து குறைஞ்சிருது. ஏன்னா இட்ஸ் அ வாட்டர் சால்யூபிள் விட்டமின். அது ஈஸியாக குக்கிங்கில் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு வைட்டமின். இப்போ ஹாட்டாக நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னாவே அது போயிடலாம். அப்புறம் ரொம்ப வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம், திருப்பி வாஷ் பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரிஃபைன்மெண்ட்னால அது வந்து அழிஞ்சிடலாம். நிறைய இருக்குது இந்த வைட்டமின் நம்மளோட சாப்பாடில். ஆனால் அது நம்ம உடம்புல வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம குக்கிங் முறையினால மாறி போயிடுது. தட் இஸ் த ட்ரூத். ஓகே, அப்படி என்ன அந்த ஃபோலிக் ஆசிட்ல இருக்கு அண்ட் ஏன் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க? ஓகே, ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னன்சியில் பேபி ஃபார்மேஷனுக்காக எல்லா ஆர்கன்ஸுக்குமே விட்டமின்ஸ் தேவை. ஒவ்வொரு செல்லும் உருவாகிற டைம் அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் தேவை. அதனால் பர்டிகுலர்லி ப்ரெக்னென்ட் விமன், இன்ஃபேக்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஆல் விமன் வந்து எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அது தேவை. பிரெஸ்ட் ஃபீடிங் அப்பயும் அவங்க எடுத்துக்கணும். அண்ட் ஆஃப்டர் இந்த குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைக்கும் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் பார்த்து கொடுப்பாங்க. அந்த வளர்கிற பருவத்துலேயும் ஃபோலிக் ஆசிடோட நீட் வந்து இருக்குது, கட்டாயமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறையா சாப்பிடணும், ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபுட் நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டமின்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சி அந்த மாதிரி டைம்லேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் இது வந்து கண்டினியூ பண்ணால் நல்லது? ஓகே, இது வந்துங்க ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க, ரிக்வயர்ட் டெய்லி அலவன்ஸ். பர் டே இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏர்லி ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேக்ட் ப்ரீ ப்ரெக்னன்சியில் வந்து 400 மைக்ரோகிராம்ஸ் பர் டே அப்படி ஒரு கணக்கு சொல்கிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர், மிடில் 3 months அண்ட் லாஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் 600 அண்ட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 500 பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற டைமில். இந்த மாதிரி இதை பிரிக்கிறோம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னென்ட்டுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பீரியட்ஸ் ஸ்கிப் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே பேபியோட பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இந்த நரம்பு மண்டலம் வந்து உருவாகிடும். ஆமாம், பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதோ இல்லை ப்ரெக்னென்ட்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ டாக்டருக்கு வரதுக்கு முன்னாடியே முக்கியமான இந்த நிகழ்வுகள் நடந்துருது. அந்த டைமில் இந்த வைட்டமின் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அதனால கோளாறு வரும். ஸோ பிஃபோர் பிகமிங் ப்ரெக்னென்ட், ப்ரீ ப்ரெக்னன்சி பிளானிங்லேயே இந்த வைட்டமின் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி அப்பவும் சரி இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிக அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது மாத்திரையாக இல்லாமல் எந்த மாதிரியான உணவு வகைகளில் நம்ம உட்கொள்ள முடியும்? ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நம்ம சாப்பாடில் கீரை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். டெய்லி நம்மளால் ஒரு ரெஜிமெண்டலாக ஒரு ஃபிக்ஸ்டு டயட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் ப்ராக்டிக்கலி. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டேஸ்ட், வெரைட்டி இந்த மாதிரி தேவைப்படுது. அண்ட் நம்ம எடுத்துக்கிற கீரையில் அந்த தேவையான அலவன்ஸ் கிடைக்குதான்றது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ப்ளஸ் எவ்வளோ நீங்கள் ஃபுட்டில் எடுத்தாலும் இந்த குக்கிங் மெத்தட்ஸ்னால நம்ம அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிடைக்கிறதையும் வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. ஸோ டேப்லெட்ஸாக தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, பாசிட்டிவ் தான். இட் வில் ப்ரிவெண்ட் டிஃபெக்ட்ஸ் இன் த பேபி. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சிலேருந்தே டெய்லி அந்த 400 மைக்ரோகிராம் டேப்லெட் எடுத்துக்கணும். அண்ட் சில லேடிஸ், பர்டிகுலர்லி ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ்க்கு வந்து அதிகமான டோஸ் தேவைப்படும். 5 milligrams 4 milligrams அப்படி கொடுப்போம், ஹை டோஸ் ஃபோலிக் ஆசிட். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குழந்தைங்க வந்து இந்த குறையோடு பிறந்தவங்க அப்படி இருந்தாங்க ஃபேமிலியில், ஆர் எபிலெப்சிக்காக இதை வலிப்பு நோய்க்காக மாத்திரை எடுத்துக்கிறாங்க, ஆர் சிக்கிள் செல் அனீமியா, சில பர்டிகுலர் ரேர் டைப் ஆஃப் அனீமியா இருக்குது, ஆர் அனீமியா வெறும் ரத்த சோகை இருக்கிறவங்க, ஆர் வெயிட் அதிகமாக BMI more than 13 சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வழக்கமான 400 மைக்ரோகிராம் பத்தாது, 4 milligrams நம்ம கொடுக்கணும். பட் டேப்லெட்ஸ் வந்து 5 milligrams அவைலபிளாக இருக்குது, தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கீரை சாப்பிடு, கண்டிப்பாக கீரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி விலாவரியாக சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த கீரை சாப்பிடணுன்னே சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கே வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது கீரை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த வகையான கீரைலாம் வந்து உட்கொண்டா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க? ஓகே, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சாதாரண பசலைக்கீரை, அப்புறம் இந்த அரைக்கீரை, முளைக்கீரை, எல்லா கீரையிலுமே இருக்குது, எதுலேயும் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் முருங்கைக்கீரை அந்த மாதிரி அகத்திக்கீரை எடுக்கும் பொழுது கூடவே அயனும் நமக்கு கிடைக்குது. ஸோ அயனுமே நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப தேவை. ஃபோலிக் ஆசிட் தனியாக இல்லாமல் கூடவே அயனும் கிடைக்கிறதுனால முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை அதிகமாக சேர்த்துக்கலாம். கீரைன்னு எடுத்துக்கிட்டாவே போதும். இதுதான் என்னுடைய ஃபீலிங். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி முன்னாடி யாருக்கா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சப்போஸ் தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ப்ரெக்னென்சியில் கூட அவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கல அப்படின்னா அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஓகே, இது வந்து
பெரும்பாலும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா டாக்டர்கிட்ட வந்து அவங்க செக் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த டிஃபெக்ட்ஸ் வரலாம். பட் டிஃபெக்ட் வந்துடுச்சு பேபிக்குன்னா இட் இஸ் அ லைஃப் லாங் திங். அதுக்கு கரெக்ஷன் இருந்தாலும் அதனோட இம்பேக்ட் லைஃப்பில் வந்து ரொம்பவே அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். பிரெயினும் ஸ்பைனல் கார்டும், மூளையும் முதுகுத்தண்டு அந்த இதுவும் வந்து ஒரே டியூபாக வளர்ந்துட்டுருக்கும். ஸோ கன்சீவ் ஆகி ஒரு 1 month 28th day போல் அது க்ளோஸ் ஆகும். ஸோ அதில் அப்பர் பார்ட்டு க்ளோஸ் ஆகலைன்னா பிரெயினோட அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் இந்த மண்டை எலும்பே வந்து ஃபார்ம் ஆயிருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிறந்த அப்புறமும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த மாதிரி வர்றது. அனன்கெஃபலின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த லோவர் பார்ட் ஆஃப் த டியூப் வந்து முதுகு தண்டில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கலாம். ஸோ அங்கே நரம்பெல்லாம் முடிச்சாயிடுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு கால் கீழே நடக்க முடியாது, யூரின் போகிறது, மோஷன் போகிறது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் தே ஆர் நாட் 100% நார்மல் சில்ட்ரன் மாதிரி அவங்க இருக்க முடியாது. இதுதான் வந்து வேர்ஸ்ட் நரம்புடைய வேர்ஸ்ட் அஃபெக்ஷன் அப்படிங்க சொல்கிறதே நாங்கள் இதுதான். இதை தவிர லிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில குழந்தைங்க உதடு வந்து வெடிப்பாக இருக்கும். அந்த உள்ள பேலட், அந்த அன்னோன்னு சொல்கிறோம், அது கிளெஃப்ட் பேலட், கிளெஃப்ட் லிப்புன்னு அந்த மாதிரியும் வரலாம். அண்ட் சில சமயம் ஹார்ட்டில் கூட இந்த ஹோல் ஏஸ்டின்னு சொல்லுவோம், ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு. ஹார்ட்டில் இருக்கிற 4 chambers அப்பர் 2 chamberக்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்ட்ராவாக வர்றது, இந்த மாதிரியும் வரலாம். அப்புறம் ஸ்டமக்குக்கும் அதுக்கு கீழே இருக்கிற இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் இருக்க வேல்வ் வந்து லூஸ் ஆகிடலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது வந்து டிஃபெக்டோட ஒரு குரூப். இதை தவிர மிஸ்கேரேஜ் வந்து அதிகமாக ஆகலாம். குழந்தைங்க வந்து அபார்ஷன் மாதிரி ஆகலாம், வளர்ச்சி குறையலாம், முன்னாடியே பிறந்துடலாம், ப்ரீடேர்ம் லேபர்னு நாங்கள் சொல்கிறது. பிபி வந்து அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, 1 2 கிடையாது, நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பர்டிகுலர்லி டிஃபெக்டை வந்து 70% நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது முன்னாடி கரெக்டாக அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் பற்றி பேசுனீங்க. ஸோ வந்து அவங்க ப்ரீடேர்ம், அதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறது ப்ரிவென்ட் பண்ணும் பல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இஃப் சப்போஸ் இந்த ப்ரெக்னென்சி வந்து இன்னும் லேட் ஆகுது, 5 months கழிச்சோ இல்லை 6 months கழிச்சோ, அப்போ வரைக்கும் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கும்போது இதே மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரிதானா? தப்பு கிடையாது. ஏன்னா இது வாட்டர் சால்யுபிள் விட்டமின். நான் சொல்லியிருக்கேன், நம்ம பாடிக்குன்னு ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. வாட்டர் சால்யுபிள் விட்டமின் போது தேவையான அளவு தான் அது அப்சார்ப் ஆகும், தேவையில்லாதது நம்ம யூரின்ல வெளியே வந்துடும். ஸோ இது அக்யூமுலேட் ஆகிறதோ, டாக்ஸிசிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வாட்டர் சால்யுபிள் விட்டமின் குரூப்புக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நாள் அவங்க பிளான் பண்ணுறாங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நடுவில் விட்டுட்டா இட்ஸ் அ வேஸ்ட். பெட்டர் டு கண்டினியூ அண்ட் த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியும் அவங்க எடுத்துக்கணும். ஓகே, ப்ரீ ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்சி வயத்தில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு குழந்தை அப்படின்னு பிறந்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதோட வளர்ச்சிக்கு இன்டர்னல் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டர்னல் க்ரோத்தாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு 2 விஷயத்துலையும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, குழந்தை பிறந்தோன்னே இந்த ஃபுல் க்ரோத், அந்த பியூபர்ட்டி த்ரூ அவுட் அவங்க வந்து அடல்ட் ஆகிற வரைக்குமே அந்த க்ரோத்துக்கு ஃபோலிக் ஆசிட் கட்டாயமாக தேவை. அது பீடியாட்ரிஷியன்ஸ் அந்தந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெயிட்டை பொறுத்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ மதர்ஸ் வந்து ரெகுலராக வந்து க்ரோத் சார்ட், இந்த மாதிரி பேபியோட க்ரோத்தை வந்து பிளாட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேபி டாக்டர்ஸ் தே வில் ஹெல்ப். அண்ட் அடல்ட் ஆன அப்புறம் கூட ஃபோலிக் ஆசிட் நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு பிளட் வந்து ஸோ மெனி டேஸ்க்கு ஒன்ஸ், 120 daysக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ரீசைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு நமக்கு ஃபோலிக் ஆசிட் தேவை. நம்ம ஸ்கின் மாறுது, நம்ம ஃபுல் பாடியே வந்து எவ்ரி 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம புது மனுஷங்களாக ஆயிடுறோம். அதுக்கு வந்து நமக்கு அந்த ரெப்ளனிஷ்மெண்ட்டுக்கு ஃபோலிக் ஆசிட் தேவை. ஸோ த்ரூ அவுட் லைஃப் நமக்கு தேவை. மோர் இம்பார்ட்டன்ட் டியூரிங் அந்த childhood time and pregnancy. ஓகே, இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்னலாக பேசணும், எக்ஸ்டர்னலாக பேசணும், அதாவது ஃபிசிக்கல் க்ரோத் பற்றி பல விஷயங்கள்லாம் பேசணும். அதுக்கப்புறமா இப்போ மென்டல் க்ரோத்துக்கு வரும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் மூலமாக மென்டல் க்ரோத்தில் சப்போர்ட் கிடைக்குமா? ஓகே, ஃபோலிக் ஆசிட் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கட்டாயமாக தேவை. ஸோ அது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பேபிக்கு என்ன ஐக்யூ வரணுமோ அது கட்டாயம் வரும். இந்த டிஃபெக்ட் எல்லாம் இருந்ததுன்னு போது ஐக்யூ அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் அன் இன்டைரக்ட் திங். டைரக்ட் மென்டல் ரிட்டார்டேஷன்னு சொல்ல முடியாது. இந்த டிஃபெக்ட்ஸ் வராமல் அவங்க குழந்தைக்கு என்ன ஐக்யூ வரணுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ சமீப காலத்தில் இந்த ஆட்டிசம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஹேவியரல் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன். அது கூட ஒரு லிங்க் வந்து இப்போ சொல்கிறாங்க. பட் நம்ம இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வெயிட் பண்ணணும். பட் டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தி சைல்டு வித் ஹெல்த்தி நியூரல் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் வேணும்னா ஃபோலிக் ஆசிட் கட்டாயமாக. ஓகே, ஐக்யூ அண்ட் ஆட்டிசம் பற்றி சொல்லியிருந்தீங்க. இது தவிர்த்து வந்து வேறு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஆசிட்னால கிடைக்குது? ஸோ இந்த மாதிரி டிஃபிஷியன்சி ஏற்படுறது மூலிமா வந்து நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது? அதாவது வந்து இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு முக்கியம்னு தெரியாமல் நிறைய
நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஓகே, டெஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து நம்ம பாடியில் வளருதோ, எதுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் தேவைப்படுதோ, உதாரணமாக நம்ம ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், அப்புறம் ஃபுல் நம்மளுடைய இன்டெஸ்டைன் சிஸ்டம், இது எல்லாத்துக்குமே வந்து we need folic acid and blood cells. ஸோ ஹீமோக்ளோபின் அனீமியா, அதாவது ரத்த சோகை, அது வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃபோலிக் ஆசிட். பர்டிகுலர்லி வந்து லேடிஸ்க்கு வந்து அவங்களோட ஃபுட்டுனாலையும் சரி, அவங்களுடைய மந்த்லி பீரியட் லாஸஸ் இதனாலையும் வந்து ஹெவியாக ப்ளீடிங் இருக்குது, தே ஆர் லூசிங் பிளட்டுன்னும் போது ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருந்தது பாடியிலனா இன்னுமே வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஸோ பிளட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீசைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கும், உங்களோட பாடியில் ஹேர் நல்ல ஷைனிங்கான ஹேர் வேணும், நெயில்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து ஃபோலிக் ஆசிட் தேவை. டங்கில் பர்டிகுலர்லி டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் சில பேருக்கு மழுங்கி போய் ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக ரெட் கலர் டங்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கூட ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கும்னு நாங்கள் செக் பண்ணுவோம் and we will give it. கூடவே வந்து விட்டமின் B12 அப்படிங்கிற அனதர் விட்டமினும் வந்து இது எல்லாமே கூடவே வந்து they are like twins. ஃபோலிக் ஆசிட் அண்ட் B12 வந்து they work as twins. ஸோ அந்த டெஃபிஷியன்சி இருந்தாலும் it will show up like ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. ஸோ ரெண்டுத்தையுமே சில சிச்சுவேஷன்ஸில் நாங்கள் கூடவே கரெக்ட் பண்ணுவோம், இதை மட்டும் தனியாக இல்லாமல். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு பெரிய விஷயமா உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனோண்டு விஷயம் இதில் நமக்கு சத்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்ற ஒரு விஷயம் தான் ஃபோலிக் ஆசிடும் கூட. ஸோ அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு இல்லையா? நம்மளே இவ்வளோ பெருசாக இருக்கும், பட் ஸ்டார்டிங்கில் குட்டியாக தானே இருந்திருக்கும். ஸோ எந்த விஷயத்தையும் வந்து பேஸில் வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், நம்ம கூட வானகரமில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கைனகாலஜிஸ்ட் கௌரி மீனா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஃபோலிக் ஆசிட் அவேர்னஸ் வீக்கில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபோலிக் ஆசிட்னா ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இல்லாமல் அது பொதுவாக அந்த பிரச்சனையை சுற்றி இருக்க நிறைய டிஃபிஷியன்சி என்னென்னலாம் விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியல, தப்பான அட்வைஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு தெளிவாகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நமக்கு வந்து 1008 சந்தேகங்கள் வரும். அப்போ தான் வந்து போய் கேட்போம் என்ன இது அப்படின்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதையே நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இது பாலிஷ்டாக இருக்குது இல்லையா? நைஸ். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுத்து இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக யோசிச்சேன், பாட்டு இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு பேச தான் புரிஞ்சுட்டு. ஆமாம், நமக்கு விட விமென்ஸ் சாய்ஸ் கிளினிக் அண்ணா நகரில் இருக்கு இல்லையா? அங்கே இருந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கௌரி மீனா வந்திருக்காங்க. ஸோ அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அதோட ப்ரெசன்ஸ் வந்து தெரியாது, பட் அதோட ஆப்சன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த டேர்ம் தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. மேபி ஆனால் உணவு பழக்கங்கள் அவங்க அதை உட்கொண்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த டேர்மில் உருவாகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கிடைச்சது? அந்த காலத்தில் வந்து ஒன்று நமக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை காய்கறிகள் கிடைச்சது. அண்ட் இவ்வளோ ரிஃபைன்மெண்ட் குக்கிங்கில் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் அவங்களுக்கு எடுத்தோடனே அட் த சோர்ஸே வந்து ஃபுட்டு கிடைச்சதுனால டேமேஜ் இல்லாமல் கரெக்டான விட்டமின்ஸ் பாடியில் கிடைச்சிருக்கும். அண்ட் இப்போ மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, எப்போ வாங்கினதுன்னு தெரியாது. ஃபார்மர் டு whatever சூப்பர் மார்க்கெட் டு ஃப்ரிட்ஜ், இந்த சைக்கிள்லேயே நிறைய வந்து நமக்கு விட்டமின்ஸ் எல்லாம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடுது. பட் அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் பின்னாடியே கிச்சன் கார்டன் இருக்கும், அப்படியே எடுப்பாங்க, அப்படியே சமைப்பாங்க, உடனே சாப்பிட்ருவாங்க. தே ஒன்ட் ஸ்டோர் இட். இப்போ வந்து நம்ம சமைச்ச ஃபுட்டை வந்து ஆல்மோஸ்ட் டேட்லாம் போட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது we lose vitamins. ஸோ ஐ திங்க் அந்த அப்போ இருந்த இண்டிஜினஸ் மெத்தடுக்கு இதெல்லாம் தேவைப்படல. பட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்க்கு நம்ம இது காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அத்தியாவசியம். பட் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால், அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளோட எல்லாம் குழந்தைங்க பிறந்திருக்காங்களா? கண்டிப்பாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் இன்ஃபேக்ட் சில கிளாசிக்ஸ்லாம் பார்த்தா கூட ஏதோ போன ஜென்மத்து பாவம் இல்லை அந்த பரம்பரையினால் வந்த நோய், இந்த மாதிரி ஒரு சில மறைமுகமான ரெஃபரன்சஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. பட் அப்போ வந்து டாக்குமெண்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது தெரில. அப்படியே இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ ஆக்சஸும் கிடைக்கிறதில்ல. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் அப்போ கம்மியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அந்த கண்டுபிடிக்கிற எபிலிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும், இன்சிடென்ஸே கூட கம்மியாக இருந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்சஸில் நமக்கு நிறைய தெரியுது, ப்ராப்ளம் இருக்குன்னு வெளியே தைரியமாக சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதுனால வெளியே நிறையவே தெரியுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, சின்ஸ் யூ ஸ்போக் அபவுட் கிளாசிக்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நேச்சுரல் அபார்ஷன். அது வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளியே தெரிய வருது. இது ஒரு சொசைட்டியில் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் அது வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நேச்சுரல் அபார்ஷன்.
ஓகே, இப்போ நீங்களே நேச்சுரலுங்கிற வேர்டு சொன்னதுனால அதை ஒரு நான் க்ளூவாக எடுத்துக்கிறேன். இயற்கையே வந்து இப்போ இந்த குழந்தை கரு வந்து சரியாக உருவாகலை, இது வந்து மேற்கொண்டு வளர்ந்தா நல்ல அவுட்கம் வரப்போகிறதில்லன்னும் போது தன்னை போல் ஒரு கலையை வைக்கிறது தான் நேச்சுரல் மிஸ்கேரேஜ்னு நீங்கள் சொல்கிறது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம் ப்ராப்ளம். இந்த குரோமோசோம் ப்ராப்ளம் வந்து பை நேச்சர் ஒரு சான்ஸ்னால வரக்கூடியது. அது மேலே நம்ம எந்த இம்பேக்டும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு காயின் தூக்கி போட்டோன்னா பூவா தலையா நமக்கு தெரிய போகிறதில்ல. அந்த மாதிரி சான்ஸ்னால வர மிஸ்கேரேஜை நம்மளால் தவிர்க்க முடியாது. பட் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சினால் வர்றது, ஹீமோக்ளோபின் கம்மியாக, அனீமியா, ரத்த சோகையினால் வர்றது நம்மளால் தவிர்க்க முடியும். நம்ம ப்ரிவென்டபிள் இதை வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு டேக்கிங் த ரைட் விட்டமின்ஸ், அயன் டேப்லெட் பிஃபோர் பிளானிங் அ ப்ரெக்னன்சி, இன்ஃபேக்ட் பிஃபோர் மேரேஜே எல்லாமே ஐடியலைஸ் பண்ணிக்கிறது. ப்ரிவென்டிவ் இது தான் திரும்ப திரும்ப நான் சொல்ல போகிறது. ப்ரீ மேரிட்டல் செக்கப், ப்ரீ ப்ரெக்னன்சி செக்கப் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னாவே எல்லா இதையுமே அவுட்கம்மை வந்து நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்ல விஷயம் சொல்லும் போது சுத்தமாக கேட்காம விட்டுறாங்க, இல்லைனா ஓவராக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இப்போ வந்து கேட்க மேபி ஓகே, அப்போ நமக்கு ஃபோலிக் ஆசிட் தேவை, இப்போவே ஒன்று வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து ஃபோலிக் ஆசிட் வாங்குறது வந்து சரியான முறை தானா? தட்ஸ் அ வண்டர்ஃபுல் கொஸ்டின். ஆக்சுவலி இது எப்படின்னா போய் ஒரு கீரை கட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஃபோலிக் ஆசிடுங்கிறது இட்ஸ் அ வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இதனால டாக்ஸிசிட்டி வரப்போகிறதில்ல. ரொம்ப ரேராக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறோம். பட் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷனாக தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மக்களை போய் வாங்கிக்கக்கூடிய ஒரு வைட்டமின். ஏன்னா இதில் எடுக்காமல் இருக்கிறனுடைய பேட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம், எடுக்கிறதுனால வர டாக்ஸிசிட்டி ஆல்மோஸ்ட் 0. அதனால தாராளமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மேரேஜ் ஆக போகிறவங்க இல்லை ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போகிற ஆல் லேடிஸ் வந்து கட்டாயமாக இதை எடுத்துக்கணும். இந்த ரெக்கமெண்டட் டோஸ் வந்து 400 மைக்ரோகிராம் பர் டே. இந்த ஹை டோஸ் தேவைப்படுற விமன் வந்து 4 மில்லிகிராம்ஸ் எடுக்கணும். எனி நார்மல் விட்டமின் காம்பினேஷனில் இது இருக்கும். பட் ஐ வுட் ஆக்சுவலி அட்வைஸ் them டு see a doctor because folic acid மட்டும் கிடையாது ப்ரீ ப்ரெக்னன்சி பிளானிங், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இதையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து யாரோ ஒருத்தருக்கு அது அலர்ஜி உண்டாக்கிடலாம். அதனால பெட்டர் டு see the doctor and then take it. ஓகே, சின்ஸ் யூ said it, இது தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் பற்றி தான். இதை பற்றி நம்ம வந்து போதுமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்ததுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த மாதிரி வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பாடியில் தேவைப்படுது, நிறைய விட்டமின்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா வந்து என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஓகே, விட்டமின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று ஃபேட் சால்யூபிள், இன்னொன்று வாட்டர் சால்யூபிள். ஃபேட் சால்யூபிள் வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். அண்ட் மோஸ்ட்லி அது நான் வெஜிடேரியன் ஃபுட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும், எக்ஸப்ட் விட்டமின் டி. அது சன்ஷைன்லேருந்து நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் ADEK 4 விட்டமின்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ரெக்கமெண்டட் டோசஸ் இருக்குது. வாட்டர் சால்யூபிளில் பார்த்தீங்கன்னா 2, விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. இது மோஸ்ட்லி வெஜிடேரியன் சோர்சஸ்லேருந்து கிடைக்கும், எக்ஸப்ட் விட்டமின் B12. B12 மட்டும் நமக்கு மில்க் இல்லை அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு வெல் பேலன்ஸ் டயட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பேலன்ஸ் டயட்டில் மோஸ்ட்லி டெய்லி நமக்கு வேண்டிய ரெக்கமெண்டட் டோசஸ் கிடச்சிரும். பட் சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு நிறைய வந்து ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிற இதில் ப்ராப்ளம்ஸ், தாலசீமியா, அனீமியா இந்த மாதிரி இருக்கிறவங்க, டேர்ன் ஓவர் அதிகம், ஆர் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இந்த எபிலெப்சி வலிப்பு நோய்க்காக டேப்லெட் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு அதிகமான நீட் இருக்கும் சில பர்டிகுலர் விட்டமின்ஸ். அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுவோம், பர்டிகுலர்லி ஃபோலிக் ஆசிட். ஓகே, நீங்கள் வந்து வெறும் மருந்துகள் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, லைஃப் ஸ்டைல்லையும் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், சீரியஸாக. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து முன்ன ஒரு காலத்தில் வந்து தாத்தா பாட்டி சொன்னாங்க, அவங்க சொன்ன மருத்துவம்லாம் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சொன்ன உணவு பழக்கங்கள்லாம் கூட ஆப்டாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவங்க சொல்கிற அளவுக்கு உணவு சாப்பிட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்டும் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்யூஷன் பெற முடியாது. ஸோ இப்போ வந்து கல்யாணம் ஆக போகிற ஆணோ இல்லை பெண்ணோ வந்து லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும், இதே மாதிரி உணவு பழக்கங்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்படும்? லைஃப் ஸ்டைலுங்கும் போது வி டாக் அபவுட் 3 things. ஒன்று டயட், இன்னொன்று எக்ஸசைஸ், இன்னொன்று மைண்டோட ஹெல்த். டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டுன்ற வார்த்தையை சொன்னோன்னே நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் வருது. எனக்கு பிடிச்சதை சாப்பிட விட மாட்டாங்களோ அப்படிங்கிறது தான் காமனாக ஒருத்தவங்களுக்கு தோணக்கூடிய ரியாக்ஷன். டயட் அப்படின்றது வந்து நம்ம ஃபுட் அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேர்டாக யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். டயட்னா ஸ்டார்வேஷன்றது கிடையாது, நம்ம பட்னி போட்டு சாப்பிடாமல் இழைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. கரெக்டான ஃபுட்டு, பேலன்ஸ் டயட்டை எடுத்துக்கணும். அதுக்கு நாங்கள் ஃபுட் பிரமிடுன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அந்த பேஸில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். மேலே போக போக கேலரி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, பட் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி போகும்.
ஸோ அந்த சமச்சீரான உணவை எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். இந்த மீதி ஹாஃபை 3ஆக பிரிச்சுக்கணும். ஒரு போர்ஷனில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி வாட்டர். அப்போ தான் வந்து டைஜஷன் நல்லாயிருக்கும். அந்த மீதி இதில் ஹாஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஹாஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். கொஞ்சம் ஆயில், நட்ஸ், விட்டமின்ஸ் அந்த ஃபேட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் அது வந்து குக்கிங் ப்ராசஸ்லேயே வந்து மர்ஜ் ஆகிடணும். விசிபிள் ஃபேட்டுங்கிறது இருக்கக்கூடாது. இது பேலன்ஸ் டயட்டுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப். எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே எந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸில் இருக்காங்கன்றதை பொறுத்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். பேஸ்லைன் ஃபிட்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும். இஃப் தே ஆர் பிக், வெயிட் அதிகமாக இருக்குது, ஃபிட்னஸ் லெவல் புவராக இருக்குன்னா கிராஜுவலாக வித் குட் அட்வைஸ் கிரேடட் மேனரில் அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அங்கே பேஷன்ஸ் இஸ் த கீ அண்ட் பர்சிவரன்ஸ் இஸ் த கீ. இதை விடாமல் ஓவராக வந்து பண்ணிவிட்டு அப்படியே விடுறது கூடாது. அதை கிராஜுவலாக டெய்லி லைஃப்பில் பண்ணுற மாதிரி அவங்க இன்கல்கேட் பண்ணிக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மைண்ட் பாடி ரெண்டும் தனித்தனி கிடையாது. பாடிக்குள்ளே தான் மைண்ட் இருக்குது, மைண்டுனால தான் பாடி ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அந்த ரெண்டுமே. ஸோ மைண்ட் நம்ம வந்து நல்ல காமாக ரிலாக்ஸ்டாக, அதே சமயம் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு கோல் எதாவது வச்சுட்டு அது கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பாடிக்குள்ளே ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், என்டார்ஃபின்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் கொடுக்கும் எல்லாம். அது இல்லாமல் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் போகுதுன்னா கார்டிசால்ங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது வரும்போது வெயிட் அதிகம் போடும் அண்ட் சுகர் வரதுக்கு வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய பிபி, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். we need to give the time. ஓகே, ஸோ டயட் பற்றி பேசுகிறப்போ அதை டயட்னு சொல்லக்கூடாது, டயட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் இந்த நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கும் போது அடுத்த நியூஸ் பேப்பரில் வேறு டயட் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாங்க. அண்ட் நெட்டில் பார்க்கும்போது இன்னொரு டயட் வருது. அண்ட் பக்கத்து கேபினில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டு வந்து வேறு டயட் ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாயிட்டாங்க, நம்மளுக்கு பொறாமையும் இருக்குது. ஸோ டயட்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இதை கம்பேரிட்டிவ்லி நான் எதை கூட சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அம்மா இதை சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, பாட்டி அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்குனே இப்போ பிறந்த மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் பொதுவாக அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்வீங்க? உண்மை என்னன்னா சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். இது சொன்னால் நம்ம அப்படியா, அப்போ எனக்கு இவங்க அப்படி சொன்னாங்களே, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, பப்பாயா சாப்பிடக்கூடாது, நிறைய கல்ச்சுரல் டேபூஸ் நம்ம சொசைட்டியில் இருக்குது. நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஏற்கனவே நீங்கள் அதை சாப்பிடல, புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா வேண்டாம். ஏற்கனவே சாப்பிட்டு பழகிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா தைரியமாக எடுத்துக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நான் சொல்கிறது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே. ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்வீட்டனர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அண்ட் வெளியே ஃபுட்டு சாப்பிட்றது, ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே இன் மாடரேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் த கீ இஸ் டு ஈட் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் ஒன் மோர் போர்ஷன். 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது பண்ணக்கூடாது. அண்ட் அந்த பேலன்ஸ் டயட்டுங்கிறது அவங்கவுங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வெயிட் கெயின் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு 50 kg இருக்காங்கன்னா 10 kg வரைக்கும் அவங்க வெயிட் போடலாம். அந்த மாதிரி கணக்கு இருக்குது எங்களுக்கு. அது நாங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட் விசிட்லேயே நாங்கள் அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் த கீ. கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எனிபடி, ஈவன் நம்ம ரோட்டில் போகும்போது ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சால் யாரோ ஒருத்தங்க ஒரு அக்கறையோடு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க உண்மையான அக்கறையோட தப்பான விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அது வந்து அவங்க மனசு கோணாமல் அப்போதே கேட்டுக்கணும். பட் வி ஷுட் யூஸ் அவர் டிஸ்கிரிஷன் and then follow the doctor's advice. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து எல்லாருமே ஹெல்த்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லையும் ஹெல்த்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளும் ஒரு புது விஷயத்தை சொல்லி எல்லாரும் ஏன்பா பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி பேசின விஷயம் அப்படின்னு பார்த்தேன் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஃபாலிக் ஆசிட்னா மட்டும் என்னென்னு புரியாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் யூஸ் பண்ண டேர்ம்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இப்போ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஆமாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து உணவு பழக்கங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் எந்த மாதிரியான சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம், இதில் மைன்யூட்டாக எப்படி நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஓவராக கண்ட்ரோல் பண்ணாமல் எப்படி ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்த விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இதை இனியவை என்று
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவா என்று வித் மீ அனிதி என் வருண். ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னாடி பேசிட்டு பாரு தான். இப்போ எப்படி நம்மளோட கைனகாலஜிஸ்ட் வந்து சொல்லிட்டு போனாங்க, அந்த காலத்தில் மேபி இதுக்கான சத்துக்கள்லாம் இருந்தது, இப்போ நம்ம அவ்வளோ எடுக்கிறது இல்லை, ஸோ இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதனால மாத்திரை வடிவங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஒருவேளை இது மாதிரி பல விஷயங்கள் பற்றி நம்ம வந்து தமிழ் மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த காலத்து சொற்கள் வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா அது மொழிபெயர்ப்பு இருக்கிறது யாராவது வேணும் இல்லையா நமக்கு? கண்டிப்பாக அது மாதிரி பீப்புளெலாம் வந்து பொக்கிஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்காங்க. அதாவது வந்து தூத்துக்குடி கடலில் வந்து எவ்வளோ முத்துகள் இருக்கோ அது மாதிரி ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அது மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷியஸ் பர்சன்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் ஒருத்தர் சூப்பராக அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், இன்றைக்கி நம்ம தமிழ் அறிவோம் பகுதியில் இதே மாதிரி தமிழில் நமக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக ஆறுமுகம் சார் வந்திருக்காரு. பார்க்கலாம். முடி வெட்டிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே ஏற்கனவே ஒருத்தர் எனக்கு முன்னாடி முடி வெட்டிக்கிட்டு இருந்தார். ஆகையினால் நான் என்னுடைய முறைக்காக உட்கார்ந்துருந்தேன். ஏற்கனவே இருந்தவர் அவருக்கு முடி திருத்தி மீசையெல்லாம் நறுக்கி அதுக்கு மை பூசிக்கிட்டார். இப்போ எனக்கு அந்த சமயத்தில் அவர் மை பூசிக்கிறத பார்த்தோன்னே ஒரு சின்ன கேள்வி ஒன்று வந்தது. என்னன்னா, எதுக்காக பொய் மை பூசணும், ஏன் உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த கேள்வியை நான் கேட்க முடியாதுன்னு வச்சுங்களேன். கேட்டேன்னா என்ன சொல்லுவார், ஏன்பா அரைபாடி வண்டியெல்லாம் ஃபுல் பாடி வண்டியை பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாரா? நம்ம தலை இருப்பு என்னங்கிறத யோசிச்சு தானே எதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் நான் சும்மா இருந்துட்டேன். அப்புறம் என்னுடைய முறை வந்தது, நான் உட்கார்ந்தேன், வெட்டிக்கிட்டேன், வந்தேன்னு வச்சுங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி நடக்குதே, எதுக்காக இப்படி செஞ்சுக்கணும்? இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த துக்க வீடுகள் இருக்கு இல்லையா, இழவு வீடுகள், அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத் தலைவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், சுற்றி அவருடைய மனைவி மக்கள்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய துக்கம் ரொம்ப உண்மையானது. இப்போ இந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்காக அவர்களுடைய உறவினர்கள், நட்பு, சுற்றம் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒன்றும் நேரடி பாதிப்பு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இந்த மரணத்தினால. அந்த உள்ளே ஏற்கனவே அழுதுகிட்டு இருந்த மனைவி மக்கள்லாம் ஒரு வழியாக அழுது ஓஞ்சி போய் உட்காந்துருப்பாங்களா. இவன் புதுசாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு ஐயையோ அத்தை இப்படி ஆயிடுச்சே அப்படிம்பானா, உடனே அந்த அம்மா மறுபடியும் அழுகும், அந்த பிள்ளைகள்லாம் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கும். அப்போ அந்த துக்கம் மறுபடியும் சார்ஜ் ஆகி ரொம்ப பெருகி வளரும். இப்போ இந்த சமயத்தில் அந்த உணர்வு மாற்றம் நிகழும். பொய்யா அழுதுகிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே இவன் வந்தவன் இவங்க நிஜமாகவே அழுகிறத பார்த்துக்கிட்டு இந்த நிஜமான அழுக அவனை தொத்திக்கும். பொய்யா அழுதவன் நிஜமாக அழுகிறவங்கள பார்த்துட்டு தானும் நிஜமாகவே அழுக ஆரம்பிச்சிருவான். இவன் அழ ஆரம்பித்ததுக்கு காரணம் அவர் செத்து போயிட்டாருங்கிறது இல்லை, அடடா இவங்கெல்லாம் இவ்வளோ வருத்தப்படுறாங்களே, பாவமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அதுக்காக வருத்தப்பட்டு இவன் அழுதுருவான். அப்போ பொய்யாக ஆரம்பிக்கிற ஒன்று உண்மையாகவே அதில் ஈடுபட்டு இறங்கி விட்டால் அது உண்மையாகவே ஆகி விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த உணர்வு மாற்றம் காட்டுது. எப்போவுமே தமிழர்களினுடைய உயிர்மை நெறி அப்படிங்கிறது இந்த மாதிரி உணர்ச்சியினால தான் நடத்தப்பட்டிருக்கு. இந்த உணர்ச்சியில் ஈடுபட்டு தான் தன்னுடைய எல்லா நிலைகளையும் ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற வழக்கம் தமிழர்களுக்கு இருக்குது. அதுதான் மாணிக்கவாசகரினுடைய பாடலும் காட்டுது. நான் ஒரு பொய்யன், நான் வாழ்க்கையில் உண்மையே சொன்னதில்லை, நான் ரொம்ப பக்திமான் மாதிரி உன் கோயிலுக்கு வந்து நின்று உன்னைய இப்படி கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மையே கிடையாது, எனக்கு தெரியும், ஏன்னா அதை செய்கிறவன் நான் தான். இப்படி பொய்யாக ஒரு நாடகம் மாதிரி நடிச்சுக்கிட்டு தினம் விபூதிப்பட்டையை பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு உன் கோயிலில் வந்து நின்று உன்னைய கும்பிட்டு இவ்வளவு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேனே, என்னைக்காவது நீ கண்டிச்சிருக்கியா? கண்டிச்சதே கிடையாது. நீ என்ன பண்ண? சரி செய்கிறது வரைக்கும் செய்டா அப்படின்னு என்னை விட்ட. நானும் அப்படியே செஞ்சு கடைசியில் என்ன ஆச்சு? நான் பொய்யாக செய்ய ஆரம்பித்ததையே மெய்யாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ செஞ்சது ஒன்றே ஒன்று தான், எனக்கு அவகாசம் கொடுத்த. என்னுடைய பொய்யை நான் உண்மையாக ஆக்கிக் கொள்வதற்கான அவகாசத்தை நீ கொடுத்த. அந்த அவகாசம் என்னுடைய பொய்யை உண்மையாக்கியது. ஆகையினால் நீ என்னை பொய்யனாக இருந்த என்னை உண்மையானவனாக ஆக்கி ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லி இறைவனை போற்றி பாடுகிறார். அதைத்தான் பேசுகிறது மாணிக்கவாசகரின் தேமதுர தமிழ். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே.
பட் இது எல்லாத்துக்குமே மேல ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒரு விஷயம் எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கு அப்படின்னா இந்த பிரெக்னன்சி பீரியட்ல மட்டும்தான். பிகாஸ் அப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்கல்ல. குழந்தை இருப்பது ஆமாம்மா இப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம், அப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி பல டவுட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் டவுட்ஸ்க்கு வந்து குறைச்சலே இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நானும் நிறைய நண்பர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த டைமில் வந்து வரைஞ்சிட்டுலாம் இருப்பாங்களாம். நிறைய பேபி பிக்சர் தான் அவங்க கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் தெரியுமாமே. பட் எனிவே இட்ஸ் a ஸ்பெஷல் பீரியட் ஆஃப் லைஃப் இல்லையா? ஆமாம், அதில் வந்து ஸ்பெஷல் பீரியட் அப்படிங்கிறது ரெண்டு நம்ம பார்க்க முடியும். அதாவது பேரண்ட்ஸ் டு பி, அதுக்கப்புறம் வந்து நியூ பேரண்ட்ஸ். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வேறு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பற்றி வந்து நிறைய புரிதல் இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து சரியான புரிதல் இல்லை. அவங்களை கைட் பண்ணுறதுக்கும் பீப்புளெலாம் கிட்ட இருக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நெட் இருக்கே, கூகுள் அண்ணன் இருக்காரு. ஆமாம், எப்படி நம்ம பெரியவங்க சொன்னால் பாதி விஷயம் கேட்கறதே கிடையாது. காசு கொடுத்து இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம நம்புவோம். இல்லைன்னா இன்டர்நெட்ல போட்டு தான் நம்புவோம். ஆனால் பக்கத்தில் உட்காந்து பாட்டி சொன்னாங்க நம்ம கேட்க மாட்டோமே. ஓகே, எந்த நெட்டு பாட்டியை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்த போறீங்க அப்படின்னு இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா www.thebump.com. The Bump. ஓகே, இது ஆண்களுக்குமா? ஏன்னா நிறைய ஆண்களும் இப்போ பம்ப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதனால அப்புறம் அது குழந்தைங்களுக்காகவே இருக்கிற அந்த ஸ்வீட் பம்ப்காக தான் இது நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பெல் பண்ணிடுறேன், thebump.com. ஓகே, thebump.com அப்படிங்கிற விஷயத்தில் வந்து குழந்தை பெறுதல் அப்படிங்கிறதுக்கான நிறைய அட்வைசஸ் இருக்குமா, இல்லை இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன டிஃபிஷியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவலாக கொடுத்துருப்பாங்களா இன்ஃபர்மேஷன்? முதல்ல வந்து எடுத்துன்னு உங்களுக்கு பிரச்சனையை சொல்லிட்டு நீங்களாம் பயந்துருவீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேரண்ட்ஸ் டு பி, அதுக்கப்புறம் வந்து நியூ பேரண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்போ தான் இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களை ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதையும் தவிர என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஓவியுலேஷன் கால்குலேட்டர், ஃபர்டிலிட்டி சார்ட், அப்புறம் டியூ டேட் கால்குலேட்டர், மை ப்ரெக்னன்சி கேலண்டர், பேபி நேம் ஃபைண்டர், மை பேபி கேலண்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓ மை காட், thebump.com அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த வெப்சைட் பற்றியும் அது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லி நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் நம்ப வருது. நீ குழந்தையா இருக்கச்சே நான் உனக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சனோ உன் குழந்தைக்கும் அதை நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஆமாம் ஆமாம், சார் ஷேரிங் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அப்படியே நீமா கிளாஸுக்கு லேட்டாக வந்தால் நானும் தான் லேட்டாக பேசிக்கிறேன். ஓகே, thebump.com அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணி நல்ல விஷயத்தோடய முடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இது நல்ல விஷயமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னால் கொஞ்சம் அப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். அல்லது கீழே தெரிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணி அப்படி சுட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது லெட்டரும் எழுதி அனுப்பலாம். அந்த தெரிகிற அட்ரஸில் அவங்க வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் லெட்டராக கூட எழுதி அனுப்பலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அனுப்பிச்சு வச்சா மட்டும் போதும். நீங்கள் அமிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினா மட்டும் போதும் அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாபாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா? ஆமாம், இப்போ அப்படியே கிளம்பிக்கலாம். இதே மாதிரி பல விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வருண் ஆனந்தி.